ஜென்ரலாவே அது கடவுளோ, லக்கோ, யூனிவர்ஸோ இந்த மாதிரியான எந்த டெர்ம்ஸையோ, இல்ல அதுக்கு பின்னாடி இருக்க தியரீஸையோ நான் நம்புறவன் அல்ல. ஆனா, அது நான் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத நான் என்னோட கெரியர்ல புரிஞ்சுக்கிட்டேன்னா, இது ஏற்கனவே ஒரு இன்னொரு இன்டர்வியூல சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் சொல்றேன். நீங்க இப்போ சினிமாங்கிறது ஒரு சின்ன சர்க்கிள் சார். ஓகேங்களா? மொத்தமாவே கணக்கு போட்டீங்கன்னா, ஒரு 10,000 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கங்க. ஒரு ஃபிலிம் செட்ல ஒருத்தன் வந்து ரொம்ப ஹானஸ்ட்டா யாராவது பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்காக வேலை செய்யாம, ரொம்ப ஒரிஜினலா ட்ரூவா வேலை செய்றான்ற பட்சத்துல, அவன் நோட்டீஸ் பண்ணப்படுறான். அந்த பையன் நல்லா வேலை செய்றான்ல அப்படின்னு சொல்லி செட்ல பேசுறாங்க. அப்புறம் அவங்க வெளியில போய் பேசும்போது இந்த வேர்ட் ஸ்ப்ரெட் ஆகும். அந்த செட்ல ஒரு பையன் பார்த்தோம் நல்லா ஒர்க் பண்றான்பா அப்படின்னு பேசுறாங்க. அப்ப அங்க ஒரு வேற இதுக்கு பேரலலா வேற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ரெடி ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த கேண்டிடேட்டும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மீட் பண்ணும். அதுக்கு இது வேர்ட் ஆஃப் மவுத் வந்து ஸ்ப்ரெட் ஆகணும். ஓகேங்களா? இப்படி இப்ப இங்க இருக்கிற ஒரு ஆளுக்கோ யாரோ ஒருத்தருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி தெரியும். அங்க ஒரு பையன பார்த்தேன்டா. அவன வேணா ட்ரை பண்ணி பாருன்ற விஷயம் வந்து பேச ஆரம்பிப்பாங்க. இந்த வேர்ட் ஸ்ப்ரெட் ஆகுற இடம் இருக்குல்ல, மேபி அதுக்கு பின்னாடி ஒரு என்ன சொல்றது? இந்த தியரி அப்படியே அப்ளை பண்ணா அது யூனிவர்ஸ்ன்னு வச்சுக்கலாம், லக்குன்னு வச்சுக்கலாம், கடவுள்னு வச்சுக்கலாம்.